ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோங்க. அதனால் காலையிலே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கூட நல்ல வெயில் வந்துருச்சு. இந்த வெயிலில் தான் வேறு வழியே இல்லை. நமக்கு வந்து இந்த கொடி பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிழலாக இருக்குது. ஸோ சூப்பராகவே வேலை பார்க்கலாம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நம்ம வீட்டில் வைகாசி பட்டத்துக்கு வந்து கிழங்குகள் வைக்கணும். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வச்சுருக்கணுங்க. நமக்கு டைமே இல்லைங்க, லீவ் விட்டும் ஒரே பிஸி தான். அதுலேயும் அவசரமாக இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நம்ம கிழங்கு வகைகள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னென்ன அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான மண்கலவை பார்க்க வேணாமா? ஸோ இன்றைக்கி நம்ம மண்கலவை என்ன கொடுக்கலாம், அதுக்கு அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிழங்கு வைக்கிறத ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ என்னென்ன மண்கலவை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி முழுக்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், என்னடா இப்படி கிடக்குது அப்படின்னு தோணும்ல. இது வந்து நம்ம வீட்டில் முடிஞ்சிட்டுன்னு சொன்ன தெரியுமா, கத்தரிக்காய், அதுக்கப்புறம் கார்னு, அப்புறம் வேறு என்ன, பச்சை மிளகாய், இவங்கெல்லாம் வந்து காய்ச்சி முடிச்சிட்டாங்களே அந்த மண்கலவை. ஏற்கனவே நம்ம வந்து என்ன மண்கலவை போட்டிருப்போன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க சத்துக்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மண்கலவை தான். அதனால் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன், மறந்தாப்பில் இன்றைக்கி இந்த வேலை பார்ப்போம் அப்படின்னு ஞாபகம் இல்லாமல் தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் எப்போவுமே இறுக்கமான தன்மையோட களிமண் மாதிரிலாம் இருக்காதுங்க. ஒரு மாதிரி பொலன்னு தான் இருக்கும். இந்த காஞ்சி போன மண்ணை கூட காமிக்கிறேன் பாருங்களேன். பொல அப்படின்னு தான் இருக்குங்க. இப்போ வேரெல்லாம் இருக்கிறனால இந்த மாதிரி இருக்குது. இந்த வேரெல்லாம் வந்து இப்போ அடுத்து செட்டுக்கு நம்ம போடும்போது மக்கிடுவாங்க. நான் கலந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மண் இருக்குது. இப்போ இது வந்து இப்போ 2 பங்கு எடுத்திருக்கேங்க. 2:1 ரேஷியோவில் மற்ற எல்லாம். இது வந்து தேங்காய் நார் கழிவு போடணுமா? ஏற்கனவே தான் நீங்கள் தேங்காய் நார் கழிவு போட்டிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனாலும் கிழங்கு வந்து அதிகமாக வரணும் அப்படின்னா அந்த மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணுங்க. ஸோ அதனால் நான் தேங்காய் நார் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா இலை மக்கு உரம். நம்ம வீட்டில் நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இலைகள் பொடிசா, வேப்ப இலை ரெண்டும் சேர்ந்து நிறைய ஒரு நாளைக்கு ஒரு சாக்கு அள்ளுவோங்க. ஸோ அந்த இருந்து 2 சாக்கு போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த 1:1 ரேஷியோ தான். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கியே தான் இருக்கும். அதை மக்கள்லாம் போடுறதில்ல. ஆனால் அதை வந்து அள்ளி ஒரு சாக்கில் வச்சுட்டோன்னா ஒரு வாரத்தில் இந்த மாதிரி ஆகிடுது. ஓகே, அதுவும் நமக்கு வந்து அந்த கிழங்குகள் வந்து லூஸாக அழகாக வேர் பிடிச்சி உள்ளே போய் நிறைய கிழங்குகள் உருவாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால இதையும் நான் போட்டுக்கிறேன். இது என்னன்னா, இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிழங்குகள் வைக்கணும், மஞ்சள், கிழங்கு, இஞ்சி இதெல்லாம் வைக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஏன்னா இது வந்து நீண்ட நாள் பயிர் பார்த்தீங்களா, 10 மாதம் ஆகணும். 10-11 மாதம், 8லேருந்து 11 மாதத்துக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணணும். அப்போ அவ்வளோ நாளைக்குள்ள இடையில நம்ம மற்ற செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி வாரம் மாதம் உரம் கொடுக்க முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கிழங்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன அப்படின்னா மாட்டுச்சாணம். இதுவும் 1:1. அது 2 பங்கு மண் அப்படின்னா 1 பங்கு அந்த சாணம், 1 பங்கு தேங்காய் நார் கழிவு, 1 பங்கு இலை மக்கு உரம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1/2 பங்கு தான் சாம்பல் எடுத்திருக்கேன். 1/2 பங்கு சாம்பல், 1/2 பங்கு மண்புழு உரம், 1/4 பங்கு வேப்ப முன்னாக்கு. இந்த ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான பொருள் கிழங்குக்கும் மஞ்சளுக்கும் நம்ம சேர்க்கணும். அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்காமல் இருக்கேன். ஏன் அப்படின்னா அதிகமாக மண்கலவை இருக்குங்க. இந்த பாருங்களேன், இவ்வளோ டப்பாவை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணி எடுத்துருக்கோமா, அதனால நிறைய மண் இருக்குது. ஸோ இந்த மண்ணில் அவ்வளோத்தையும் அந்த பொருளை போட வேணாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கிழங்குக்கு மட்டுமே அந்த பொருளை நம்ம சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா நிறைய கிழங்குகள் அப்படியே எனக்கு இப்போவே வந்து அப்படியே மனக்கண்ணில் வந்து கிழங்குகள் நிறைய உற்பத்தி ஆகிற மாதிரி தெரியுதுங்க. அந்த நம்ம வந்து தேங்காய் நார் கழிவு, அப்புறம் இந்த மாட்டுச்சாணம், இந்த இலை மக்கு உரம், அந்த ஒரு பொருள் இதெல்லாம் போடும்போது தான் லூஸாக மண் இருக்கும், நல்ல கிழங்குகள் போகும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம அதுக்கு பயன்படுத்த போகிற பேக்கையும் காமிப்பேன். அதுவுமே கொஞ்சம் பெருசாக தான் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு அதிகமான அறுவடையை எடுக்க முடியும். ஏன் இதை வந்து நான் அந்த பொருளை இன்னும் இதோட சேர்த்து போடாமல் இருக்கேன் அப்படின்னா, நிறைய மண் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுவும் 1 பங்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த இதில் 6 பேக் தான் நம்ம கிழங்கு வைக்க போகிறோமா. ஸோ அந்த 6 பேக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மண்ணை எடுத்துட்டு அந்த பொருளை சேர்த்துட்டு மிச்சம் உள்ளதை எல்லாத்தையுமே இந்த டப்பாக்களில் ஏற்ற போகிறோம். வாங்க, ரொம்ப
சஸ்பென்ஸ்லாம் பேசினேன்னா நீங்கள் என்ன இதுக்கு மேலே அடிச்சு போடுவீங்க. அது என்னங்கிறத நான் காமிச்சிடுறேன் வாங்க. இவங்களை இங்கே தனியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணல், ஆற்று மணல் இதெல்லாம் கிடைக்கிறதுக்காகவே இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன். அதை போடணும், அதை அங்கே தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம தனியாக கலந்துக்கலாம். ஏன் இந்த அளவுக்கு மண் கலவை அதிகமாக சத்துள்ளது கொடுக்குறோம், ஏன் வந்து ஆட்டு சாணம் கம்பல்சரி போடணும் அப்படின்னா, நீண்ட நாள் பயிர். ஸோ இந்த சத்துக்கள்லாம் இருந்தால் தான். அது மாதிரி வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். ஏன் அப்படின்னா, பூச்சி தாக்குதல், வேரலுகள்லாம் வந்துடுச்சுன்னா அறுவடை குறைஞ்சி போயிடும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் இதை கலக்க போகிறேன். கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரி மண் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அதையும் நான் காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறப்ப ஒரு கைட்டு இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் அள்ளும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நேற்று நான் எல்லாமே என்ன ரேஷியோவில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இப்போ அதை ரெண்டாக நம்ம வந்து பிரிச்சுட்டேன்னா அதை தான் வந்து நமக்கு கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே 2 பாகமாக பிரிச்சுட்டு இப்போ வந்து இந்த மண்கலவை நல்லா வந்து 2-3 தடவை நம்ம வந்து அதை கலந்து விட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். அதையும் நம்ம எப்படி சேர்க்க போகிறோம், எந்த மாதிரி பேக்கில் ஏற்ற போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து கலவை இதை வந்து இப்போ 3ஆவது தடவை கலக்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணல் கலக்கிறோம். மணலும் வந்து நம்ம அந்த சாதாரண தோட்டத்து மண் 2 பங்கு எடுத்துருக்கோம்னா இந்த மணல் வந்து 1 பங்கு அந்த மாதிரி தான். எல்லாமே ஒவ்வொரு பங்கு தான் எடுத்தோம். அதை நம்ம ஏற்கனவே அந்த ரேஷியோ காமிச்சேன். இந்த மண்கலவை வந்து கண்டிப்பாக கிழங்குக்கு மட்டும்தாங்க. மற்றபடி நம்ம சாதாரண இதுக்கு வந்து இந்த மணல் நான் சேர்க்க மாட்டேன். மற்ற எல்லாமே தான் 1:1 ரேஷியோவில் சேர்ப்பேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தோட்டத்தை மண் அதுவும் பயன்படுத்தின மண் அப்படிங்கிறதுனால அதை நான் 2 பங்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுவே வந்து இங்கே பாருங்களேன் எவ்வளோ நல்லா, இப்போ நான் உங்களுக்கு கலந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நேற்று பார்க்குறப்ப கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எவ்வளோ பொலன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது கிழங்கு வகைகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் மணல் சேர்க்கும்போது அது வந்து இன்னும் அதிகமான காற்றோட்டம் கிடைக்கும். அப்போ கிழங்குகள் அதிகமாக வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம 2 பங்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு பங்கு எடுத்திருக்கோம். மண் மட்டும் தோட்டத்து மண் மட்டும் 2 பங்கு எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் கலந்துட்டு நம்ம என்ன இதில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம மண் கலவை எல்லாமே நல்லா ரெடி பண்ணிட்டோம். பேக்கில் ஏற்ற போகிறோம். இந்த பேக் நம்ம வந்து கிழங்குக்கு, மஞ்சளுக்கு, இஞ்சிக்கு என்ன பேக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 15க்கு 15. இந்த மாதிரி பெரிய பேக்கை வைக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு அறுவடை வந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். உள்ளே நம்ம வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு இதில் இந்த மாதிரி சிரட்டைகளை இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் வச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அசையாமல், இல்லைன்னா இந்த பேக்லாம் பாருங்களேன் மண்ணை போட்ட உடனே ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக ஆகும். அது நமக்கு வந்து ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் இடத்துல மாடி தோட்டத்தில் எல்லாமே வளர்க்குறது வந்து இந்த மாதிரி பேக்கை யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நகண்டுட்டு வச்சுட்டு நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் உடச்சி இந்த மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சிரட்டை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இந்த 4 கார்னர்லேயும் வச்சுட்டு அதுக்கப்புறமா மண் கலவை போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப நல்ல யூஸ் பண்ணதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது பிடிக்குது அப்படின்னா இது மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம மண் கலவை ஏற்ற போகிறோம். அந்த கல் வந்து நகலாத அளவுக்கு நம்ம மண் கலவையை அதில் ஏற்றிக்கிறோம். ஒரு 3/4 பேக் வரைக்கும் நம்ம மண் கலவை போட போகிறோம். மண் போடும்போது உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், பொலன்னு இருக்கணும். நம்ம மாடி தோட்டத்துக்கு இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய மண் கலவை வந்து இந்த அளவுக்கு உதிரியாக அப்படி நம்ம வீட்டிலலாம் புட்டு செய்கிறப்ப என்ன மாதிரி அந்த மாவை கலந்துக்கலாம், அந்த மாதிரியான மண்கலவை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அறுவடை அல்லலாம். நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க மண்கலவை என்ன போடுறீங்க, இந்த அளவுக்கு நல்லா அறுவடை எடுக்கிறீங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்களேன்னு கேட்குறீங்க. அதுக்கு இது தாங்க காரணம். நம்ம மண்கலவை நல்லா ஸ்டார்டிங்கில் மண்கலவை நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் போடாதது அப்படியெல்லாம் கூட பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த மண்கலவையில் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாடி தோட்டத்தை வைக்கலாம்.
நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி கூட அறுவடை பண்ணேன். ஸோ நம்ம வந்து சம்மரில் கூட அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். சம்மரில் கூட வந்து நிறைய காய்கறிகளை உங்களுக்கு நான் காமிச்சிட்டே தான் இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்னுடைய மண் கலவை தான் காரணம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் லாங்காக தான் வீடியோ எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து 6 பேக் வாங்கியிருக்கோங்க, 15க்கு 15. இது வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி க்ரோ பேக்கே வரலை. ஃபஸ்ட்டு டைமாக நம்ம கிழங்குக்காக வந்து க்ரோ பேக் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா மற்ற எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணலை. ஏன் அப்படின்னா, இப்போ பக்கெட்டில் வைக்கிறோம் அப்படின்னா கிழங்குகளை எடுக்கிறது கஷ்டம், ரெண்டாவது அது வேர் போய் நிறைய கிழங்கு வைக்கிறதும் கஷ்டம். அப்போ நம்ம வந்து ஒரு 10 மாதம் 11 மாதம் நம்ம அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய அறுவடை இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு நீண்ட கால பயிர். அதனால் நான் வந்து இந்த க்ரோ பேக்குக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு 15க்கு 15 வாங்கிட்டேன். 6 க்ரோ பேக் வாங்கியிருக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த மண் கலவையெல்லாம் நம்ம நேற்றே ரெடி பண்ணி கலந்து போட்டுட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து திரும்ப கலந்துட்டு திரும்ப நம்ம மண்ணை ஏற்றுறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம வந்து ரெஸ்ட் டைம்னு ஒன்று கொடுப்போம் பார்த்திங்களா, அது வந்து கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே அது கடந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கலந்த மண் கலவை எல்லாமே நம்ம வந்து மண் எல்லாமே வாங்கி மீன்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு 1 வீக் கழித்து தான் நம்ம இதெல்லாமே கலக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு நம்ம கலக்கிறதுனால நம்ம இப்போ வந்து இன்றைக்கி கலக்கிறோம் மார்னிங். இப்போ நம்ம ஒரு 9 o'clock இந்த வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6, 7க்கு நம்ம வந்து எல்லா கிழங்குகளையும் ஊனிடலாம். ஸோ கொஞ்சம் நம்ம இருட்ட முன்னாடி ஊனணுன்னா உங்களுக்கும் காமிச்சிடலாம் நம்ம என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மண் கலவை மட்டும்தான் இப்போ நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்ஸில் வந்து என்ன நான் பண்ணுறேன், என்னென்ன கிழங்குகள் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் நான் ஊடும்போது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் போடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். என்னை வந்து கஸ்தூரி மஞ்சளில் வந்து வெள்ளை அப்படின்னு சொன்னாங்க, பட் நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படி சொல்லி எனக்கு ஒரு சகோதரி ஃப்ரீயாக அனுப்பி கொடுத்தாங்க. ஸோ நம்ம கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி வாங்கினேங்க. நான் யார்கிட்ட வாங்கினேன், சச்சு கிட்டேன்னு நினைக்கிறேன். சச்சு கிட்டேயோ எஸ்ஜே ஆர்கானிக்கோ இந்த 2ல் ஒருத்தங்க கிட்ட இஞ்சி வாங்கினேன். அதுவும் நம்மக்கிட்ட நல்லா முளை விட்டே இருக்குது. ஸோ அது வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்போது பயன்படுத்தக்கூடிய இஞ்சியில் விளைஞ்ச இஞ்சாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருந்தேங்க. அதில் லைட்டாக முளை வந்துடுச்சு. ஸோ அது வைக்க போகிறோம், இஞ்சி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சேப்பங்கிழங்கு சமையலுக்கு வாங்கினது எப்படியோ வந்து கம்போஸ்ட்டுக்கு போயிடுச்சு. கிச்சன் பக்கத்தில் தானே கம்போஸ்ட் போட்டு வச்சுருக்கோம், உருண்டு அந்த பக்கம் போயிடுச்சு. எப்படியோ அது போனதில் அதில் 2 செடி முளைச்சிருந்தது. ஸோ அது முளைச்சதுனால நம்ம வந்து சேப்பங்கிழங்கும் நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அதனால் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து ஒரு சகோதரி கட்டிங்ஸ், கிழங்கா இல்லாமல் கட்டிங்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் வரும்போது வாடி அப்படி பச்சை இருந்தது. ஆனால் இலையெல்லாம் போய் அது என்னென்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருந்தது. அதை நான் சும்மா என்னன்னு தெரியாமல் தரை தோட்டத்தில் வச்சு விட்டா பார்த்தா சூப்பராக வந்துட்டாங்கங்க. இப்போ அதையும் நம்ம வந்து எடுத்து இதில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா மஞ்சள் வைக்க போகிறோங்க. மஞ்சள் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னாக்க அட்லீஸ்ட் எனக்கெல்லாம் வந்து ஒரு 1 கிலோ வந்தால் கூட போதும். 1 கிலோ வந்தால் கூட நம்ம அதை பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் நமக்கு இதில் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லை, தை பொங்கலுக்கு நம்ம வீட்டிலையே அந்த மஞ்சள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதையும் நான் வைக்க போகிறேன். இந்த 6 பேக்லேயும் நான் வைக்க போகிறது என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் வைக்கும்போது ஈவினிங் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை கொஞ்சம் லாங்காகவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன மண் கலவை. நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே நிறைய மண் கலவைகள் வந்து போட்டிருக்கேன். ஆனால் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறனால இந்த சம்மரில் கூட நீங்கள் இவ்வளோ அறுவடை எடுக்கிறீங்க, இந்த சம்மரில் கூட இவ்வளோ பூக்கள் இருக்குது, இந்த சம்மரில் கூட உங்களுக்கு எப்படி இவ்வளோ தூரம் பசுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுனால கொஞ்சம் லாங்காக வீடியோ போட்டுட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.